Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about centripetal force and centrifugal force. Okay. So இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து centripetal acceleration பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். AR. ATன்றது tangential acceleration. So A vector that is linear acceleration AR வெக்டார் ப்ளஸ் AT வெக்டாராக எழுத முடியுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் தெரியுது இல்லையா? இப்போ இந்த A வெக்டார் உங்களுக்கு வரணும்னா அங்கே வந்து ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஆக்ட் ஆகிருக்கணும்? ஒரு நெட் ஃபோர்ஸ் தட் இஸ் F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு A வெக்டார். கரெக்டாக? இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். போன வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோவில் நான் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்னென்னா சூடோ ஃபோர்ஸ்ன்றது ஒரு டாபிக். ஓகே, ஸோ சூடோ ஃபோர்ஸ் வந்து லாஸ் ஆஃப் மோஷனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா இன்னும் டபுளாக உங்களுக்கு புரியும். ஓகே, இல்லை எனக்கு சூடோ ஃபோர்ஸ் பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும்னா தட் இஸ் ஓகே. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா basically we are going to see what is centripetal force and centrifugal force. centripetal force எப்போல்லாம் வரும், centrifugal force எப்போல்லாம் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூடோ ஃபோர்ஸில் நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ரெண்டு படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம்ன்றது ஃப்ரேம் வித்தவுட் ஆக்சலரேஷன். ஓகே, a frame which is at rest, a frame that is xyz coordinate moving with constant velocity நம்ம என்ன சொல்லுவோம், இனர்ஷியல் ஃப்ரேம். A frame which is rotating, okay, where the velocity continuously direction change ஆகுது, it is a accelerating frame, that is non inertial frame. accelerating frames எல்லாத்தையும் நம்ம non inertial frame அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ rotating frame, a frame which is moving with an acceleration, இது எல்லாமே non inertial. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்டை வந்து I am going to make it to move in a circular path. பட் அந்த சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ண போகுது ஒரு ஆப்ஜெக்ட்டு. அதை வந்து நான் ரெண்டு இடத்துலேருந்து பார்க்க போகிறேன். ஒன்று வந்து என்னென்னா, அந்த ஆப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, நான் கிரவுண்ட்லேருந்து தட் இஸ் ரெஸ்ட்லேருந்து பார்க்குறேன். அதே அந்த ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்டை ரொட்டேட்டிங் ஃப்ரேம்லேருந்து பார்க்க போகிறேன். தட் இஸ் ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலேயே உட்காந்து பார்க்குறது இல்லையா? ஸோ அது மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் மேலேயே நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது என்னென்னா யூஆர் இன் அ ரொட்டேட்டிங் ஃப்ரேம். ஸோ ரொட்டேட்டிங் ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது நம்ம நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்கிறோம். அதே நான் வந்து என்னது கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to study the circular motion from the inertial frame and non-inertial frame. ஸோ inertial frameன்றது கிரவுண்டு, நான்-இனர்ஷியல் ஃப்ரேம்ன்றது அந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேம்லேயே இருக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், நான்-இனர்ஷியல். ஸோ இதை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ அதாவது சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான அசம்ஷன்ஸ் we are going to take. என்ன அப்படின்னா, நம்ம படிக்க போகிற எல்லா சர்க்குலர் மோஷனுமே இட்ஸ் கோயிங் டு பி அ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அங்கே என்னது, வியும் ஒமேகாவும் கான்ஸ்டன்ட்டு. ஏடி இருக்குமா, ஏடி இருக்காதா, டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இருக்காது, வெறும் ரேடியல் ஆர் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? ரேடியல் ஆக்சலரேஷன் ஆர் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் பார்த்துருக்கும். கரெக்டாக? இது எல்லாமே நான் ஐ எம் ட்ரைங் டு ரீகால் வாட் எவர் யூ ஸ்டடிட் பிஃபோர். ஸோ இப்போ கவனிங்க, அப்சர்விங் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஃப்ரம் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ஒரு சர்க்குலர் மோஷன் விச் இஸ் யூனிஃபார்ம், ஒமேகா கான்ஸ்டன்ட், வி கான்ஸ்டன்ட். ஓகே, ரைட். ஸோ AT is 0 here. So body is observed from a ground moving in uniform circular motion. நம்ம என்ன பண்ணுறோன்னா, கிரவுண்ட்லேருந்து ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் போகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை பார்த்துட்ருக்கோம். See, he is the observer. இந்த அப்சர்வர் எங்கே இருக்காரு, he is in the ground. ஓகே, the observer at rest in the ground. இப்போ இந்த அப்சர்வர் வந்து இந்த பார்ட்டிகல் சர்க்குலர் பாத்தில் போயிட்டுருக்கு இல்லையா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அதை வந்து பார்த்துட்ருக்காரு. சரி, நீங்கள் சிம்பிளாக இதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சுற்றிட்டுருக்கு, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தானே அது எப்படி தெரியும், இட் இஸ் மூவிங் இன் அ சர்க்குலர் மோஷன். கரெக்டாக இல்லையா? வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் அப்சர்வர் த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் வாட், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்படி சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? எஸ், வி கேன் see. நான் இப்போ படிக்க போகிறது என்னது, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஃப்ரம் கிரவுண்டு. ஓகே, இனர்ஷியல் ஃப்ரேம். இப்போ நான் இதை படிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறேன். இந்த எக்ஸாம்பிளில் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு இல்லை, இப்போ நம்ம படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எனி கான்செப்ட்டுக்கு சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நான் ஸ்ட்ரிங்கோட டைப் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. ஸோ திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங்கோட அட்டாச் பண்ணிவிட்டேன், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இட் இஸ் மூவிங் இன் அ சர்க்குலர் மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. த மாஸ் ஆஃப் த பாடி இஸ் m. ஓகே, இப்போ நம்ம எடுத்துக்கினது என்னது, எக்ஸாம்பிள், a body tied to a string and moving in a யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்லாம் படிக்க போகிறது கிடையாது. உங்களோட கிளாஸ் 11, 12 ஓகே நீட் ஜெஇ லெவலில் அதை கேட்குறது கிடையாது, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அதாவது இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரிஃபியூகல் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸில் வெறும் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட்
யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் வரணும்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், someone need to provide the force, கரெக்டாக? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி சர்க்குலர் மோஷனில் வரத்துக்கு எந்த ஃபோர்ஸ் காரணம்? டென்ஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள், கரெக்டாக இல்லையா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் வரத்துக்கு டுவர்ட்ஸ் த சென்டர் பார்த்து என்ன இருக்குது? இப்போ இது வந்து டாப் வியூ நம்ம மேலேருந்து பார்க்குறோம். திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் ஆன்டி கிளாக்வைஸ் சர்க்குலர் மோஷன். த அப்சர்வர் இவர் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் போயிட்டுருக்கு. இப்போ திஸ் அப்சர்வர் வில் சே there is a force which is acting towards the center, tension will act towards the center அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்சர்வர் சொல்லுவார். ஸோ this force will provide what? This force will provide the necessary acceleration to move the object in the circular motion. அதாவது கவனிங்க, இந்த அப்சர்வர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, the observer climbனா என்னது? He says the observer climbs, the body moves in circular motion, the tension force in the string only acting towards the center. So this observer is saying இந்த ஆப்ஜெக்ட் இப்படி சுற்றி வரும்போது டுவர்ட்ஸ் அ சென்டர் பார்த்து ஒரு டென்ஷன் இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறான்? திஸ் அப்சர்வர் who is in the inertial frame. ஸோ ஒன்லின்னு போட்டிருங்க பாருங்கள், இங்கே வெறும் டென்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் டுவர்ட்ஸ் பார்த்துருக்கு, வேறு எந்த ஃபோர்ஸுமே கிடையாது. அண்ட் த அப்சர்வர் இஸ் அட் ரெஸ்ட். எனி டவுட்? நோ. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா, F is equal to ma தெரியுமா? F is equal to ma. The net force acting on this mass m என்னது? What is the net force acting on this mass m? F vector, okay, m into a vector இல்லையா? இது மாதிரி நான் எழுத முடியாதா? எஸ், ஐ கேன் ரைட். இப்போ நீங்கள் என்ன கரெக்டாக சொல்லுங்கள், இந்த இடத்துல யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனா? அப்போ ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? a vector will be equal to ar vector, கரெக்டாக? at vector 0. எப்போவுமே நம்ம a வெக்டாரை ar வெக்டார் ப்ளஸ் at வெக்டார்னு பிரித்து எழுதுவோம் a வெக்டாரை. பட் இங்கே at வெக்டார் 0. ஒய்? பிகாஸ் இட் இஸ் அ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இல்லையா? ar மட்டும்தான் இருக்குது, தட் இஸ் ரேடியல் ஆர் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ஸோ கவனிங்க, இப்போ இந்த இடத்துல ஐ கேன் ரைட் வாட்? a வெக்டார் இருக்க இடத்துல ar வெக்டார்னு எழுதலாம், a வெக்டார் இருக்க இடத்துல ar வெக்டார்னு எழுதலாம். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு ar வெக்டார். ar வெக்டாரோட ஃபார்முலா என்னது? இப்போ நல்லா கவனிங்க, வெளியில் பார்த்துருக்கிறது ஆர் கேப், கரெக்டாக இல்லையா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன் வந்து ஆர் கேப், உள்ளே பார்த்து வர்றது என்னது? மைனஸ் ஆர் கேப். ஸோ இந்த இடத்துல ஐ கேன் ரைட் இட் அஸ் வாட்? ஏஆர் வெக்டாரை எப்படி எழுதலாம்? மைனஸ் m(b²r) இன்ட்டு ஆர் கேப். இப்படி எழுதலாமா எழுதக்கூடாது? எஸ், ஐ கேன் ரைட். கரெக்டாக இல்லையா? டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m(v²r) இன்ட்டு ஆர் கேப். ஸோ இப்போ இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, இங்கே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? The tension is equal to m into ar vector. See, m என்றது என்னது? இப்போ வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட். m என்றது மாஸ், ar என்றது என்னது? வாட் இஸ் ar? ரேடியல் ஆர் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். இப்போ கவனிங்க, இது வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், அதோட நான் என்ன மல்டிப்ளை பண்ணுறேன்? m. ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இன்ட்டு மாஸ் வில் கிவ் யூ வாட்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்க யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். த அப்சர்வர் இஸ் ஸ்டாண்டிங் இயர் in the ground. He says that the only tension is acting, கரெக்டா? only tension is acting towards the center. இப்போ நம்ம நியூட்டன்ஸ் செகண்ட் லா படி என்ன தெரியும்? நியூட்டன்ஸ் செகண்ட் லா படி F is equal to ma, right? நியூட்டன்ஸ் செகண்ட் லா படி we know F is equal to ma. The net force acting on the mass m is equal to mass into acceleration, கரெக்டா? இப்போ what is the net force towards the center? இப்போ ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது, F is equal to tension, கரெக்டா? இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தெரியறனால ஏ வெக்டார் இருக்க இடத்துல நான் என்ன எழுதலாம்? ஏஆர் வெக்டார். ஸோ ஏஆர் வெக்டார்ன்றது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஆர் ரேடியல் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஏஆர் வெக்டார்னு வருது. டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஏஆர் வெக்டார்னு வருது. இந்த எம் இன்ட்டு ஏஆர் வெக்டாரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இன்ட்டு மாஸ் வில் கிவ் யூ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், எஃப்சிபி வெக்டார். புரியுதா இல்லையா? வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ ஏஆர் வெக்டாரை நான் எப்படி எழுதலாம்? வாட் இஸ் ஏஆர் வெக்டார்? மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் போட்டிங்கன்னா மேக்னிடியூட் இஸ் v²r, டைரக்ஷன் வந்து என்னது? மைனஸ் ஆர் கேப். ஸோ அதுதான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, த டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு வாட்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், கரெக்டாக இல்லையா? த டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே, இது வந்து நம்ம எதுவுமே மாடிஃபை பண்ணலை. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷனில் போகணும் அப்படின்னா இங்கே டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா,
டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன் வந்து வெறும் ஏஆர் வெக்டார் தான் இருக்கும், ஏடி வெக்டார் இருக்கா, பிகாஸ் இட் இஸ் டான்ஜென்ஷியல் ஆக்சலேஷன் இருக்காது, பிகாஸ் இட் இஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ இங்கே நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம், மாஸ் இன்ட்டு ஏஆர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட் தான் நான் திரும்பவும் கீழே எழுதியிருக்கேன், ஒன் செகண்ட் கவனிங்க. ஆஸ் த மோஷன் இஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், ஐ கேன் சே ஏடி வெக்டார் இஸ் 0. ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ படி இங்கே என்ன நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாடி மேலே, டென்ஷன் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. See, F is equal to ma வந்து வித் ரெஸ்பெக்ட் டு விச் அப்சர்வர் we are studying, இனர்ஷியல் ஃப்ரேம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன், லாஸ் ஆஃப் மோஷன் படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா, அதில் இந்த பாயிண்ட்டை நான் ரீகால் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். F is equal to ma is true only in case of inertial frame. இது வந்து pseudo force டாபிக் நீங்கள் படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். F is equal to ma is true only for what, inertial frame. ஸோ F is equal to maன்றது நம்ம inertial frameக்கு அப்ளை பண்ணுறோம். இங்கே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நெட் ஃபோர்ஸ் T vector. So T vector is equal to, I can write it as m into a vector, correct? T vector is equal to m into a vector. A vector ரெண்டு இதாக பிரிக்கலாமா, tangential and radial. Tangential component இருக்காது, radial component. So A vector இருக்கிறதுல I can write it as AR vector. ஸோ எழுதிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன், அதோட மாஸ் மல்டிப்ளை பண்ணால் அது என்னவா மாறிடுது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆர் ரேடியல் ஃபோர்ஸ். நம்ம இங்கேருந்து அப்சர்வ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, T vector is equal to m into AR vector FCP இல்லையா. ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன், நம்ம இங்கே என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோம், the force, the tension which is acting towards the center, the tension which is acting towards the center is equal to what, centripetal force. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ இப்போ இதில் வந்து ஃபைனலாக இது வந்து வெக்டார் ஃபார்மில் இருக்குது, T is equal to MAR வெக்டார்னு. அதை வந்து நான் வெக்டார் ரிமூவ் பண்ணேன்னா, அதாவது மேக்னிடியூட் ஃபார்ம்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். T is equal to m into AR, ARன்றது என்னது, V square by R. ஸோ இந்த பர்டிகுலர் சர்க்குலர் மோஷனை பொறுத்த வரைக்கும் T is equal to mv square by R. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த சர்க்குலர் மோஷனை எங்கேருந்து படிச்சிருக்கோம், இனர்ஷியல் ஃப்ரேம், தட் இஸ் கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது we are able to observe that the object is moving in a circular path, கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பாடி மூவ் ஆகிட்டுருக்குல்ல, ரொட்டேட்டிங் ஆகிட்டுருக்குல்ல சர்க்குலர் மோஷனில், அது மேலேயே உட்காந்து, தட் இஸ் அப்சர்வரே வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருந்து we are going to study the motion, ஓகே. இப்போ நம்ம வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து படிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ சர்க்குலர் மோஷன். ஸோ பாடி இஸ் அப்சர்வ்ட் ஃப்ரம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம், தட் இஸ் ரொட்டேட்டிங் ஃப்ரேம் வித் ஒமேகா, angular velocity ஒமேகா. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான் ஒன்ஸ் அகெயின் we are going to observe. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் அப்சர்வர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடி மேலேயே உட்காந்துருக்கார். இது வந்து நான் வந்து ஸ்ட்ரிங் டைடு டு ஒன் ஆப்ஜெக்ட் படிக்கிறோம் பாடி. திஸ் கேன் பி அப்ளைட் டு அதர் சர்க்குலர் மோஷன்ஸ் ஆல்சோ, ஓகே. இது வந்து எக்ஸாம்பிளுக்காக தான். அப்சர்வர் வந்து ஷுட் ஹாவ் த சேம் ரொட்டேட்டிங் ஃப்ரேம், அவ்வளோதான், சேம் ஒமேகாவில் ரொட்டேட் ஆகணும், தட் இஸ் த கண்டிஷன். அந்த பாடி மேலேயே அப்சர்வரை வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் மாஸ் எம். இப்போ கவனிங்க, இந்த அப்சர்வர் இப்போ என்ன சொல்லுவார்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒன் செகண்ட் ஐ வில் ரீகால். இங்கே ரெஸ்ட்டில் இருக்க அப்சர்வர் என்ன சொன்னார், I can able to observe that the body is moving in uniform circular motion with tension acting towards the center, correct இல்லையா. The observer in the non-inertial frame, that is in the rest ground, he says that the object claims that the object is moving in circular motion and the force is acting, tension is acting towards the center of the circular path, correct இல்லையா. இப்போ இந்த அப்சர்வர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கவனிக்கணும். The observer claims the body is at rest and stationary and there is no acceleration. அதாவது இந்த அப்சர்வர் வந்து எங்கே உட்காந்துருக்காரு, the observer is sitting on the body. அப்போது பாடி மேலேயே உட்காந்துருக்கனால அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுது, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் சர்க்குலர் மோஷன். கவனிங்க, வெளியிலேருந்து வேறு யாராவது வெளியிலேருந்து பார்த்தாங்கன்னா, இப்போ நான் இங்கே இருக்கிறேன், ஐ எம் அவுட் சைட் த சர்க்குலர் மோஷன், ரைட். எனக்கு என்ன தெரியும், அந்த பாடி சர்க்குலர் மோஷன் போகிற மாதிரி தெரியும். சரி, ஐ எம் அப்சர்வர் ஹூ இஸ் அவுட் சைட். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோம், ஐ எம் அட் ரெஸ்ட் அவுட் சைட். பட் இந்த அப்சர்வர் இந்த ரொட்டேட்டிங் பாடி மேலேயே நான் மேலே உட்காந்துருந்தேன்னா எனக்கு இது எப்படி தெரியும், திஸ் பாடி வில் பி அட் ரெஸ்ட். ஸோ த அப்சர்வர் கிளைம்ஸ் த பாடி ஆஃப் மாஸ் எம் விச் இஸ் ரொட்டேட்டிங் இந்த சர்க்குலர் பாத் இஸ் அட் வாட், ரெஸ்ட் அண்ட் நோ ஆக்சலரேஷன் இஸ் ப்ரெசன்ட். ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே தெரியும் யாருக்கு, இந்த அப்சர்வருக்கு, இந்த பாடி, ஓகே. ஸோ we know இதில் யாருக்கா டவுட் இருக்கா. ஸோ இது வந்து அப்சர்வர் இந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆன் த ரொட்டேட்டிங் பாடி மேலேயே உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம இப்போ அனலிசிஸ் பண்ணலாம், மேத்தமேட்டிக்கல் அனலிசிஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் சூடோ ஃபோர்ஸ் படிக்கிறப்போ இதை சொல்லியிருப்பேன் நான். ஒரு பாடி வந்து
ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம்லேருந்து அப்சர்வ் பண்ணுறோன்னு வைங்க. ஒரு மோஷன் நடக்குது, அந்த மோஷனை நான் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து அப்சர்வ் பண்ணேன்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், நியூட்டன்ஸ் லா வில் பி மாடிஃபைட். நம்ம ஒரு சூடோ ஃபோர்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கவனிங்க, we know in non-inertial frame we will modify Newton's law. அதாவது F is equal to MAவை நம்ம மாடிஃபை பண்ணுவோம். F is equal to MA மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அதோட நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன், FP வெக்டார். இந்த FP வெக்டார் ஆட் பண்ணுறேன் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோர்ஸ் ஆட் பண்ணுற பாருங்கள், அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சூடோ ஃபோர்ஸ் ஆர் ஃபிக்டிஷியஸ் ஆர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சூடோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணுறோம்ல, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சூடோ ஃபோர்ஸ், ஃபிக்டிஷியஸ் ஃபோர்ஸ் ஆர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வில் அனலைஸ். இதில் யாருக்கும் டவுட் இல்லை இல்லையா? ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் தான். நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து படிக்கும்போது we need to add all the forces acting on the object F vector plus ஒரு pseudo force will be equal to mass into A dash vector. ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த A dash vectorன்றது என்னது, acceleration of mass m from which frame, rotating frame. நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் தான் என்னது, A dash vector. ஸோ F vector is the net force acting on the object, forces acting on the object. அது கூட நம்ம என்ன போடுறோம், ஒரு சூடோ ஃபோர்ஸ் போடுறோம், ஈக்குவல் டு M into A dash vector. இப்போ கவனிங்க, A dash vectorன்றது என்னது, ஆக்சலரேஷன் ஆஃப் பாடி ஆஃப் மாஸ் m அப்சர்வ்ட் ஃப்ரம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ன்றது அந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேம் தான். ஸோ அது மேலேயே இருந்து பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன். நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த அப்சர்வர் என்ன சொன்னார், there is no acceleration for this body, right? இப்போ இந்த பாடி மேலே தானே உட்காந்துருக்காரு, கரெக்டாக இல்லையா? இந்த பாடி மேலேயே உட்காந்துருக்கும் போது வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் தட் பாடி ஃப்ரம் த அப்சர்வர்? அந்த அப்சர்வர் பார்க்கும்போது ஆக்சலரேஷனே இருக்காது, புரியுதா? ஸோ A dash vector will be equal to what, 0. இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் ஸோ F vector plus FP vector is equal to M A dash vector. ஸோ அப்சர்வர் வந்து பாடி மேலே உட்காந்துருக்கனால there is no acceleration. இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் என்னது, what is F vector, what is the forces acting? F vectorன்றது என்னது, forces acting on this mass m என்னது, as usual இங்கே என்னது, tension will be acting, கரெக்டாக? tension will be acting as usual, டவுட் இல்லை. ஸோ அப்போ நான் என்ன எழுதலாம், force on the body is F vector is equal to tension, கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ இது ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க, இது ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. இப்போ கவனிங்க, இது வந்து நம்மளோட ஜென்ரல் டெஃபினேஷனு. இதில் A dash vector equal to 0 நான் சொல்லிட்டேன். இப்போ நம்மளுக்கு what is the net force acting on this body? Tension is the net force acting towards the center. So F vector வந்து என்னது, T vectorன்னு சொல்லலாமா, that is tension. So from the equation 1 என்னால் என்ன சொல்ல முடியும், T vector plus FP vector will be equal to 0. ஏன்னா A dash vector என்னது, 0 இல்லை. ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியுது, pseudo force is exactly equal and opposite to tension. Pseudo force is exactly equal and opposite to the tension. இது வந்து வெறும் டென்ஷன், இந்த ஸ்ட்ரிங்கு பாடி மூவிங்க்கு மட்டும் இது இல்லை. This is true for any uniform circular motion. Non-inertial frameல இருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது மோஷனை, you can say that the pseudo force will be exactly equal and opposite to the tension. Okay, so இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். So this FP வெக்டாரை நம்ம என்ன சொல்லணும், இந்த FP வெக்டாரை pseudo force, fictitious force or centrifugal force acting opposite to the tension, that is radially outward direction. சரி, இப்போ நம்மளுக்கு டென்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது, T வெக்டார் இப்படி, FP வெக்டார் எப்படி இருக்குது, Tக்கு ஆப்போசிட்டாக ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ இதான் நம்மளோட சூடோ ஃபோர்ஸ் FP வெக்டார். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இந்த FP வெக்டார் தான் will act as what, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், FCFன்னு போடுறேன், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறேன், ஓகே, we are traveling in a straight path. இப்போ பஸ்ஸு இப்படி திரும்புதுன்னு நீங்கள் நல்லா கவனிங்க, நேராக பஸ்ஸு வந்துட்டுருக்கு, இப்படி திரும்ப போது நான் என்ன பண்ணுவேன், இப்படி மூவ் பண்ணுவேன், கரெக்டாக? இமேஜின் பண்ணுங்கள், பஸ்ஸு நேராக வந்துட்டுருக்கு, ஐ எம் சிட்டிங் இந்த பஸ், சடனாக இப்படி பஸ்ஸு திரும்பும் போது ஐ வில் பி லீனிங் டுவர்ட்ஸ் ரைட். அந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு புஷ் பண்ணதில் ஒரு ஃபோர்ஸு ரேடியலி அவுட்வர்ட், அந்த ஃபோர்ஸ் தான் என்னது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அதாவது சென்டரில் இருந்து அவே பார்த்துருக்கும். ஏன்னா பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது நான் தான் அப்சர்வர், கரெக்டாக? பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கும் நான் தானே அப்சர்வர். நான் என் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ரேடியலி அவுட்வர்ட், தட் இஸ் த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதே நான் கிரவுண்ட்லேருந்து பார்த்தேன்னு வைங்க, கிரவுண்ட்லேருந்து பார்த்தேன்னா எனக்கு வெறும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும், தட் இஸ் டென்ஷன் ஒன்லி வில் பி தேர். திஸ் டென்ஷன் வில் பி ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் M into AR வெக்டர். ஆனால் நான் நான் இனர்ஷியல் ஃப்ரேம், தட் இஸ் ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் இருக்கும்போது
எனக்கு டென்ஷன் ஆஸ் யூஷுவல் இருக்கும். அட் த சேம் டைம் வாட் சூடோ ஃபோர்ஸ் வில் ஆக்ட்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு த டென்ஷன், தட் இஸ் ரேடியலி அவுட்வர்டு பார்த்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் பேர் தான் நம்ம என்ன வைக்கிறோம், சென்ட்ரிஃபியூகல் ஆர் ஃபிக்டிஷியஸ் ஃபோர்ஸ். இங்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இங்கே என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மோஷன் நடக்குது, இந்த மோஷனை நம்ம 2 இடத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஓகே, ஒன்று வந்து கிரவுண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணுறோம், இன்னொன்று ரொட்டேட்டிங் ஃப்ரேம்லேருந்து அப்சர்வ் பண்ணுறோம். அவ்வளோதான். கிரவுண்ட்லேருந்து படிக்கும்போது வெறும் டென்ஷன், தட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் வில் பி ஈக்குவல் டு த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்சிபி. கரெக்டாக? இங்கே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், டென்ஷன் வந்து டுவர்ட்ஸ் அ சென்டர் எதை பார்த்துருக்கு, டென்ஷன் தான். த டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் விச் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் அ சென்டர் அப்படின்னு பார்த்தோம். நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது நம்ம வெறும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், தட் இஸ் டென்ஷன் மட்டும் போடக்கூடாது, டென்ஷனோட சேர்த்து என்ன போடணும், we need to add a pseudo force. So but anyway answer, final tension answer need to be remain the same. Okay, நீங்கள் இனர்ஷியல் ஃப்ரேம் இப்போ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்குறேன் நான், டிபெண்டிங் ஆன் திஸ் சென்ட்ரிபிட்டல் சென்ட்ரிஃபியூகல். நீங்கள் ஒன்று இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து சால்வ் பண்ணலாம், இல்லை நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து சால்வ் பண்ணலாம். நீங்கள் எதுலேருந்து சால்வ் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் நீட் டு பி சேம். ஓகே, உங்கள் இஷ்டம் தான். நம்ம ஆல்ரெடி லாஸ் ஆஃப் மோஷனில் சூடோ ஃபோர்ஸில் இதை படித்தோம். ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்குறேன்னா ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமில், நீங்கள் அதை நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து சால்வ் பண்ணலாம், இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து சால்வ் பண்ணலாம், அது உங்களோட கன்வீனியன்ஸ் தான். ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்றது எப்போ வரும், ஒன்லி இன் கேஸ் ஆஃப் நான் இனர்ஷியல் ரொட்டேட்டிங் ஃப்ரேம். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எப்போவுமே இனர்ஷியல் ஃப்ரேமில் டுவர்ட்ஸ் அ சென்டர் பார்த்து இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நீங்கள் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிடுவீங்க. புரியுதா? தட்ஸ். இப்போ கவனிங்க, இப்போ உங்களுக்கு ஒரு டயக்ராம் தெரியுது இல்லையா? இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு அப்சர்வர் வந்து வெளியில் இருக்கார், அங்கே வந்து ஒரு டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அந்த டிஸ்க்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஆரஞ்சு கலர் ஆப்ஜெக்ட் தெரியுதா? ஸோ டிஸ்க்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் பீன் கெப்ட். இந்த இனர்ஷியல் அப்சர்வர் வந்து கிரவுண்டில் இருக்கார், விச் இஸ் அட் ரெஸ்ட். ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டிருக்கான். ஃப்ரீ பாடி டயக்ராம் மீன்ஸ் ஃபோர்ஸஸ் காமிச்சிருக்கான். மேலே பார்த்து நார்மல் ரியாக்ஷன், கீழே பார்த்து எம்ஜி, டுவர்ட்ஸ் அ சென்டர் பார்த்து டென்ஷன் இருக்குது. ஸோ இனர்ஷியல் அப்சர்வர் என்ன சொல்வார், பாருங்கள், வெறும் டென்ஷன் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. டென்ஷன் வந்து எந்த இடத்த பார்த்துருக்கு, டுவர்ட்ஸ் அ சென்டர். ஸோ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏஆர் வெக்டார்னு சொல்லுவாரா இல்லையா, which is a centripetal force. So tension is equal to centripetal force அப்படின்னு you will say. இப்போ அதே மாதிரி இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த இடத்துல அப்சர்வர் வந்து ரொட்டேட்டிங் ஃப்ரேம்லேயே இருக்கார். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்சர்வர் வந்து ஆப்ஜெக்ட் மேலே தான் உட்காந்துருக்கணுமா, அந்த பாடி ரொட்டேட்டிங் இருக்குல்ல. நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் காட்டும்போது பாடி மேலே அந்த அப்சர்வர் உட்காந்துருந்த மாதிரி சொல்லியிருந்தேன். பட் யூ கேன் பி ப்ரெசென்ட் எனிவேர். பட் என்னென்னா ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் இருக்கணும், அந்த அப்சர்வர் வந்து ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் இருக்கணும். பாருங்கள் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் டயக்ராமில் காமிச்சிருக்கான். டுவர்ட்ஸ் சென்டரை பார்த்து டென்ஷன் இருக்கா, அப்படியே பார்த்து என்ன இருக்குது, ஃபிக்டிஷியஸ் ஃபோர்ஸ். அந்த ஃபிக்டிஷியஸ் ஃபோர்ஸ் தான் என்னது, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இப்போ நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்தே ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. இது வந்து நம்ம எங்கேருந்து படித்தோம், இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்தே இதை படிச்சிட்டோம். இப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சூடோ ஃபோர்ஸ் சென்ட்ரிபிட்டல், அதாவது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆர் த சூடோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன படித்தோம், மைனஸ் ஆஃப் டி வெக்டார். ஸோ எம் இன்ட்டு ஏ வெக்டாருக்கு நம்ம என்ன பேர் வச்சோம், சென்ட்ரிபிட்டல், சிபி. சிபின்றது என்னது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இப்போ வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இதானே பார்த்தோம். இப்போ நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம், இது இனர்ஷியல் ஃப்ரேமில் டி இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏஆர் வெக்டார்னு ப்ரூவ் பண்ணோம். திஸ் எம் இன்ட்டு ஏஆர் வெக்டார் என்னது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இப்போ நம்ம நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் என்ன கண்டுபிடிச்சோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சூடோ ஃபோர்ஸ் which is nothing but minus t வெக்டார்னு சொன்னோமா. ஆல்ரெடி டி வெக்டார்னா நம்மளுக்கு என்ன தெரியும், டி வெக்டார் இஸ் நத்திங் பட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், ரைட். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் என்னது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். புரியுதா? இது இனர்ஷியல் ஃப்ரேம், இது நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிங்கன்னா எஃப்சிஎஃபோட மேக்னிடியூடும் எஃப்சிபியோட மேக்னிடியூடும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓகே, ஸோ திஸ் அ பாயிண்ட் டு அப்சர்வ் இயர். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ரொம்ப ரேராக தான் வரும். ஓகே, நீங்கள் அதனால் ரொம்ப வரி பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். புட் யுவர் மேக்ஸிமம் எஃபர்ட். புரியலைன்னா திரும்ப போய் பாருங்கள். பட் சென்ட்ரிஃபியூகல், தட் இஸ் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து நம்ம படிக்கும்போது தானே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வருது. இனர்ஷியல் ஃப்ரேமில் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வராது, நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் வரும்போது தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வரும். இப்போ நம்ம 99.9% ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம எதுலேருந்து சால்வ் பண்ணுவோம், இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து தான் படிப்போம். நல்லா கவனிங்க, மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வி டூ ஃப்ரம் த இனர்ஷியல் ஃப்ரேம். அதனால் வந்து ரொம்ப பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.
சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை ஓரளவு புரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ கவனிங்க, இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நம்ம இந்த ரெண்டு மோஷனுமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வாட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான் படிக்கிறோம். தட் இஸ் ஃபார் ஷுர். இந்த ஹெட்டிங்லேயே எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து ரெண்டு டேப்லர் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, வி ஆர் ஸ்டடிங். இது சொல்லவே மாட்டாங்க கொஸ்டினில், நம்ம தான் என்ன எடுத்துக்கணும், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒன்லி வி ஆர் ஸ்டடிங். நம்மளுக்கு டவுட்டே வேண்டாம், ஏடி இருக்காது, ஏஆர் மட்டும்தான் இருக்கும். ரைட்? ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வி ஆர் சீயிங். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது, எம் இன்ட்டு ஏஆர் வெக்டார். ஸோ எம் இன்ட்டு ஏஆர் வெக்டார் தான் நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஏஆர் வெக்டார் நம்ம எப்படி எழுதலாம், negative sign v vector by r cap. Okay, radially always towards the center. So minus r cap ன்னு போட்டிருக்கேன். So v square, v is equal to r omega உள்ள substitute பண்ணிங்கன்னா you can rewrite it as what, minus m r omega square r cap அப்படின்னு சொல்லி எழுத முடியும். ஸோ இது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா. இதே மாதிரி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலாவை நான் ஜஸ்ட் எழுதுகிறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்லி யூ நீட் டு இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும். ஸோ எஃப்சிபின்றது என்னது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா ஜஸ்ட் நோ வி காட் இல்லையா. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபைனலி ஐம் கெட்டிங் ப்ளஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர் கேப். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு வாட், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு சென்ட்ரிபிட்டல். இப்போ கவனிங்க, டயக்ராம் வைஸ் பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் போயிட்டுருக்கு. அப்சர்வ் இஸ் சீயிங் ஃப்ரம் வாட், அவுட் சைட். ஸோ அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது நம்ம நெட் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகுது, தட் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட்ஸ் இன் போத் இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் நான் ஜீரோ. ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து, தட் இஸ் நீங்கள் சர்க்குலர் மோஷனுக்கு வெளியிலேருந்து அப்சர்வராக பார்த்தாலும் சரி, சர்க்குலர் மோஷன்லேயே இருந்து பார்த்தாலும் சரி, எப்போவுமே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் நான் ஜீரோ. ஸோ டுவர்ட்ஸ் அ சென்டர் பார்த்து இருக்கும். ஃபார்முலா வந்து என்னது, எம் இன்ட்டு ஏஆர் வெக்டார். சரி, இப்போ அதே மாதிரி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷனில் போகுது. ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் அ சென்டரும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, அவே பார்த்து சென்டர், சென்டர்லேருந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு அவே பார்த்து எக்ஸாக்டாக ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த அப்சர்வர் எங்கே இருக்கிறாரு, இஸ் அப்சர்வர் இந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேம் மேலேயே இஸ் ப்ரெசன்ட். தட் இஸ் ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுது இல்லையா, அது மேலேயே உட்காந்து பார்க்குறாரு. ஓகே, திஸ் இஸ் வாட் வி ப்ரூவ்ட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அண்ட் ஆக்ட்ஸ் இன் அ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஒன்லி அண்ட் இட் வில் பி வாட், ஜீரோ இன் இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ இனர்ஷியல் ஃப்ரேமில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை நீங்கள் குயிக்காக ரியலைஸ் இட். நீங்கள் பஸ்ஸில் போகும்போது லெஃப்ட்டில் டேர்ன் எடுக்கும்போது ரைட்டை பார்த்து திரும்புகிறோம்ல, தட் இஸ் ரேடியலி அவே. அந்த சர்க்கிளை பார்த்து மேக் பண்ணுறோம்ல கர்வ் எடுக்கும்போது, அதில் அவே பார்த்து போகிற அந்த ஃபோர்ஸ் தான் புஷிங் யூ அவுட் சைட் த பஸ். உங்களை பஸ்ஸை விட்டு வெளில தள்ளுது இல்லையா ரைட் ஹேண்ட் சைடு, நீங்கள் லெஃப்ட்டு திரும்பும்போது ரைட் ஹேண்ட் சைடில் அந்த பஸ்லேருந்து உங்களை வெளில தள்ளுதில், அதுதான் என்ன சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். யா, ஸோ இப்போ வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா சர்க்குலர் மோஷனில், இது யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஃபோர்ஸஸ். ஸோ ரியல் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா இதுதான், டவுட் இல்லை, யாருக்குமே இதில் டவுட் இல்லை. ஆனால் இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து தானாக உருவாகாது, யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ரியல் ஃபோர்ஸஸ் லைக் டென்ஷன், ஃப்ரிக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ் or it is a resultant of all these forces. ஏதோ ஒன்று, these real forces only will provide what, provideனா என்னது, கொடுக்கும் this centripetal force. centripetal force வந்து இதுதான் ஃபார்முலா, டவுட் இல்லை. பட் இது தானாக உருவாகாது, யார் ப்ரொவைட் பண்ணுறா, இந்த ரியல் ஃபோர்ஸஸ் லைக் டென்ஷன், ஃப்ரிக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணும், இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா, டென்ஷன், ஒரு பாடி டைடு டு அ ஸ்ட்ரிங் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போச்சு இல்லையா, அதில் வந்து டென்ஷன் என்ன பண்ணும், டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஏஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம்ல. தட் இஸ் டென்ஷன் இஸ் ப்ரொவைடிங் திஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எம்ஏஆர் வெக்டார். இந்த இடத்துல போன ப்ராப்ளமில் நம்ம என்ன பார்த்தோம், டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ டென்ஷன் இஸ் ப்ரொவைடிங் திஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். டென்ஷன் இல்லைனா அந்த பாடி சர்க்குலர் மோஷன்லேயே வந்திருக்காது. ஸோ டென்ஷன் இஸ் மேண்டரி which is acting towards the center for the object to move in what, circular motion. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள், எங்கெல்லாம் உங்கள் கண்ணில் வந்து சர்க்குலர் மோஷன் படுதோ அங்கெல்லாம் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க,
ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை சுற்றி சேட்டலைட் வந்துட்டு இருக்குல்ல, அப்போது சேட்டலைட் சுற்றி வரும்போது அந்த சேட்டலைட்டுக்கு யாராவது ஒருத்தர் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கணும்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ யார் ஒருத்தரோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கொடுக்காம அந்த ஆப்ஜெக்டால் என்ன பண்ண முடியாது? சர்க்குலர் பாத்தில் வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், சடனாக டேர்ன் எடுக்கிறோம்ல, அப்போது அந்த டயருக்கும் ரோடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் வில் ப்ரொவைட் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலம் தெரியுதா? அதில் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் அதோட சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு 2 டேப்லெட் காலம். பார்ட்டிகல் டைடு டு அ ஸ்ட்ரிங் அண்ட் வீல் இன் ஹாரிசான்டல் சர்க்கிள். ஒரு பார்ட்டிகலை டைடு ஸ்ட்ரிங் பண்ணிவிட்டு ஹாரிசான்டல் சர்க்கிள் இது பண்ணும்போது யார் இங்கே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறா? டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் இஸ் ப்ரொவைடிங். அதே மாதிரி வீல் டேக்கிங் அ டேர்ன் ஆன் அ லெவல் ரோட். ஒரு லெவல் ரோட், லெவல்னால் என்னது? ஒரு ஹாரிசான்டலாக ஒரு ரோடு இருக்குது, இதில் வந்து ஒரு சர்க்கிளை பார்த்து மேக் பண்ண போகுது, ஒரு டேர்ன் எடுக்க போகுது. அப்போ அந்த இடத்துல யார் ப்ரொவைட் பண்ணுறா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை யார் ப்ரொவைட் பண்ணுறா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் வீல் ஆன ஸ்பீட் பிரேக்கர். ஸ்பீட் பிரேக்கர்ன்றது என்னது? நீங்கள் நேராக ஒரு பைக்கில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு இப்படி ஏறி இப்படி இறங்கி இப்படி போகிறீங்கள, அதான ஸ்பீட் பிரேக்கரு. ரோட்டில் இருக்கும்ல, இப்படி போகும்போது சடனாக யூஆர் டேக்கிங் அ வாட்? உங்களுக்கு டயக்ராம் தெரியுதா? யூஆர் டேக்கிங் அ ஸ்பீட் பிரேக்கர். அப்போ அங்கே வந்து ஒரு சர்க்குலர் பார்த்து உங்களுக்குனால யூ கேன் ஏபிள் டு சீ தட். அந்த இடத்துல வந்து பேசிக்லி வெயிட் ஆஃப் த பாடி வில் ப்ரொவைட் த நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதே மாதிரி ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன். நம்ம எர்த் வந்து என்னது? சன்னை சுற்றி வருது. அங்கே வந்து எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். இது 11th படிப்பீங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். தட் வில் ப்ரொவைட் த நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் பை த சன். அதுக்கப்புறம் பாருங்கள், எலக்ட்ரான் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் அ ஆட்டம். ஸோ எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுற்றி வருது இன் ஆட்டம், கரெக்டாக? இந்த இடத்துல வந்து தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கூலும் ஃபோர்ஸ். இது நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. கூலும் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுதான் என்ன பண்ணும்? அந்த எலக்ட்ரானுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணி சர்க்குலர் பாத்தில் கொண்டு வரும். அதே மாதிரி சார்ஜ் பார்ட்டிகல் டிஸ்கிரைபிங் எ சர்க்குலர் பாத் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் த்ரோ பண்ணேன்னு வச்சுக்கோங்க. த்ரோ பண்ணேன்னா இட் மேக்ஸ் அ சர்க்குலர் பாத். உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவும் 12th ஸ்டாண்டர்டில் தான் படிப்பீங்க. ஒரு பார்ட்டிக்கலை நான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் போட்டேன் அப்படின்னா இட் மேக்ஸ் வாட்? இட் மேக்ஸ் அ சர்க்குலர் பாத். அந்த சர்க்குலர் பாத் வந்து அது வருது இல்லையா, அங்கே யார் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறான்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வில் ப்ரொவைட் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே, நல்லா கவனிங்க ஒன்ஸ் அகெயின். இது எல்லாமே நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது, இனர்ஷியல் ஃப்ரேமில் அப்சர்வர் இங்கேருந்து பார்க்கும்போது சர்க்குலர் மோஷனில் தெரியுது. ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை திஸ் ரியல் ஃபோர்ஸஸ். ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள், இங்கே எழுதிக்கோங்க. அப்சர்வர் இங்கேருந்து பார்க்கும்போது பாடி இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அப்சர்வர் என்ன சொல்லுவார்? பாடி இஸ் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். பட் இந்த இடத்துல அப்சர்வர் என்ன சொல்லுவார்? த பாடி இஸ் அட் ரெஸ்ட் ஆர் ஸ்டேஷ்னரி. இந்த அப்சர்வர் வந்து அது மேலே உட்காந்துருக்கார்ல, ஸோ தெர் இஸ் நோ ஆக்சிலரேஷன் இயர். மறந்துட வேண்டாம், இதை ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம்? ரியல் ஃபோர்ஸஸ் இஸ் ப்ரொவைடிங் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ ரியல் ஃபோர்ஸஸ் ஆர் ப்ரொவைடிங் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து என்னென்னா, இங்கே வந்து யாரும் ரியல் ஃபோர்ஸுக்கு இங்கே வேலை இல்லை. இந்த ஃபோர்ஸே வந்து என்னது? ஒரு ஃபிக்டிஷியஸ் ஃபோர்ஸ் ஆர் இமேஜினரி ஃபோர்ஸ் ஆர் சூடோ ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸே ஏன் உருவாகுது? ரியல் ஃபோர்ஸால் உருவாகலை. தட் இஸ் டென்ஷனோ நார்மல் ரியாக்ஷனால் உருவாகலை. இது ஏன் உருவாகுது அப்படின்னா இட்ஸ் டியூ டு வாட்? ரொட்டேட்டிங் ஃப்ரேம் ரொட்டேட் ஆகிறனால உருவாகுது, வேறு எதுனாலையும் உருவாகலை. ஸோ அதனால் ரியல் ஃபோர்ஸ்க்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. இட் இஸ் அரைசிங் ஒன்லி டியூ டு த ரொட்டேட்டிங் ஃப்ரேம் ரொட்டேட் ஆகிறனால நம்மளுக்கு ஏற்படுது. சரியா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பாருங்கள், மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்னது? mv²/r. கரெக்டாக இல்லையா? அதை நீங்கள் v = r ஒமேகான்னு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா mr²/2 வரும். இப்போ மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். டைரக்ஷன் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்னது? எப்போவுமே டைரக்ஷன் ஆஃப் FCP இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். கரெக்டாக இல்லையா? இட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இது வந்து வெக்டார் ஃபார்மில் எழுதியிருக்கேன். இதுக்கு நான் மேக்னிடியூட் போட்டேன்னா என்ன வரும்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை நான் எப்படி எழுதலாம்? mv²/r mr². ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக தானே இருக்குது சென்ட்ரிபிட்டலும் சென்ட்ரிஃபியூகலும். மேக்னிடியூட்ஸ் ஆர் ஈக்குவல். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? டைரக்ஷன் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் த சென்டர். சென்ட்ரிபிட்டல் வந்து எப்பவுமே டுவர்ட்ஸ் த சென்டர் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் த சென்டர். ஓகேப்பா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, புரியலனா இந்த டாபிக் வந்து ஃபஸ்ட் டைமே 100% புரியணும்னு அவசியம் கிடையாது.
நீங்கள் அப்படி எதையும் நினச்சி ரிக்ரெட் பண்ண வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ புரியலைன்னா திரும்ப 1 செகண்ட் வந்து ரீகேப் பண்ணி பாருங்கள். நத்திங் ராங் இன் தட். ரெண்டாவது தடவை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். ரைட்பா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.